Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம் மக்களே. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் களம் பார்த்தீங்கன்னா சூடு பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது. பல்வேறு கட்சிகளுடைய தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றி அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி அரசியலில் சுட சுட கிடச்சிருக்கிற நிகழ்வுகளை இன்றைய பக்கா பாலிடிக்ஸ் பகுதியில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது பக்கா பாலிடிக்ஸ். தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நல்லதுன்னு பார்த்து செய்கிறதா முதலமைச்சரோட வேலை. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஹிந்தி மொழியை மட்டுமே எப்போதுமே பேசிகிட்டு இருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின். நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுகிறவங்க, மலையாளம் பேசுகிறவங்க, கன்னடம் பேசுகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய ஓட்டெல்லாம் வேண்டான்னு சொல்லிடுவாரா முதலமைச்சர் ஸ்டாலின்? அது மட்டும் இல்லாமல் ஹிந்துக்களோட ஓட்டை வேண்டான்னு சொல்லிடுவாரா? இப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை முன் வச்சிருக்காரு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன். இன்னும் மொழியை பற்றியே பேசிட்டு இருக்க கூடாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை வேணுமோ அதைத்தான் முதலமைச்சர் செய்யணும். இன்னும் மொழியை பற்றியே பேசிட்டு இருக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் மலையாளம் பேசுகிறவங்க இருக்கிறாங்க, தெலுங்கு பேசுகிறவங்க இருக்கிறாங்க, எல்லா மொழியை பேசுகிறவங்களும் தமிழ்நாட்டில் இருக்காங்க. வட இந்தியாவிலேருந்து இருந்தவங்க நிறைய வேலை பார்க்குறாங்க. பிற மொழியை பேசுகிறவங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 20-25% இருக்கிறாங்க. அந்த மொழியை சேர்ந்தவங்களுடைய ஓட்டெல்லாம் முதலமைச்சருக்கு வேண்டாம்னு சொல்கிறாரா? இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சொன்னது போல இந்துக்களுடைய ஓட்டு எங்களுக்கு வேண்டாம்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்துக்களுடைய ஓட்டு வேண்டாம்னு சொல்கிறாங்களே. இந்துக்களுடைய ஓட்டு வேண்டாம், பிற மொழி பேசுகிறவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் ஒரு முதலமைச்சர் பேசினா அது எந்த விதத்தில் நியாயம்? இதில் என்ன தவறு கண்டுபிடிக்கிறாங்க? இன்னும் பேச்சுவார்த்தை எதுவுமே நடத்தலை. டெல்லியில் போய் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை. போயிட்டு வந்திருக்காங்க. எதுக்காக போனாங்கன்னு தெரியுமா? முதலமைச்சருக்கு தெரியுமா? அது முதலமைச்சருக்கு எதுவுமே தெரியாது. தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு விளாத்திக்குளத்தில் ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டிருப்பாங்களா? +2 படிக்கிற மாணவி கஞ்சா. தமிழ்நாட்டில் கஞ்சா போதைப் பொருள் பழக்கம் அதிகமாயிட்டே இருக்கு. முதலமைச்சருக்கு அதுவும் தெரியாது. என்னுடைய ஆதரவாளர் தான் EPS 4.5 வருஷம் ஆட்சியில் இருந்தார். ஆனால் அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாமல் என்னையே அரசியலேருந்து விளக்குறதுக்கு நிறையவே ட்ரை பண்ணார். நான் பண்ண பெரிய தப்பு EPSோட அரசை காப்பாற்றினதா அப்படின்ட்டு சும்மா தாக்குன்னு தாக்கியிருக்கிறாரு OPS. பழனிசாமி அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம், முதலில் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது அவர்தான். அடுத்தது பழனிசாமி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தபோது என்னிடம் நம்முடைய PT சார் அவர்கள் அனைவரும் சேர்த்தால் அவர் சபையிலிருந்து தூக்கி எறியப்படுவார். அந்த சூழ்நிலை இருந்தது. அதற்கு முன்னாடி என்னை சந்தித்து கலவரத்திலிருந்து நீங்கள் நினைத்தால் ஒன்றுபடுத்தலாம் என்று சொன்னதன் அடிப்படையில் நான் அதற்கு ஒன்று பார்க்கிறேன். என்னிடம் பல்வேறு பழனிசாமிக்கு ஆதரிக்காதவர்கள் அவரை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். அதை நான் ஏற்கவில்லை. ஏற்காமல் பழனிசாமிக்கு அந்த கதையை நான் ஆதரவு தந்ததுதான் அவர் ஆளறியாளர்களால் பதவி இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஒரு சூழல் இருந்தது. அந்த நன்றி கூட இருக்காமல் ஆரம்பத்திலிருந்து என்னை எப்படியாவது அரசியலுக்கு விலக்கி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் செயல்பட்டார். அதைத்தான் நான் எதிர்த்தேன். நீங்கள் முதலாக என்னிடம் பேசுகின்ற பொழுது வேலுமணி தக்கம் என்ற அமைச்சர் எல்லாரையும் பேசினார். நீங்கள் பொதுச்செயலாளர்கள் அவர் முதலமைச்சராக இருக்கிற அவர் முதலமைச்சராக நீடிக்கிறது சொன்னார்கள். நான் எனக்கு எந்த பதிலும் வேறாக அவரே முதலமைச்சர் பொதுச்செயலாளர்கள் EPS சொன்ன மாதிரியே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமா நாளில் முடிஞ்சுருங்க. அதெல்லாம் விட்டுருங்க. நாங்கள் டெல்லி போனாலே முதலமைச்சர் MK ஸ்டாலின் பயங்கரமாக பயப்படுறாரு. என்னதான் அவர் டெல்லி கூட்டணி சொன்னாலும் திமுக அதிமுக கூட்டணிக்குள்ள தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு CM ஸ்டாலின் அட்டாக் பண்ணி பேசுகிற அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன். முதலமைச்சர் சொல்றாரு இன்னைக்கு டெல்லியில போய் எதிர்கட்சிகள்லாம் அங்க போய் தான் பேச்சு. அது உண்மை அல்ல. குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எங்கள் கூட்டணியின் தமிழ்நாடு தலைவர் திரு EPS அவர்களுடன் தொகுதிகள் பங்கீடு சம்பந்தமாக நாங்கள்லாம் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்குங்கிறத உங்கள் மூலம் தமிழ்நாடு முதல்வருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். NDA ஆல் இண்டியா தலைமை யாருன்னா பிஜேபி. அதன் முக்கிய தலைவர் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள்.
அவர்களை நேற்று அண்ணன் இபிஎஸ் போய் சந்தித்து வந்திருக்காரு. எனக்கு இன்றைக்கு வர சொல்லிய அழைப்பு என்பது 4 நாளுக்கு முன்பே வந்த அழைப்பு. அதனால நீங்களா தொகுதி பங்கீடுக்கு தான் நாங்க போறோம் அப்படின்னு நீங்களா முடிவெடுத்தா, நீங்களே கேள்வியிலே லீட் கொடுத்தா அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக கூட்டணி என்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி வெர்சஸ் திமுக கூட்டணி என்று தான் இருக்கும். நேற்று திரு இபிஎஸ் அவர்கள் சென்றார்கள். இன்றைக்கு நாங்கள் சொல்கிறோம், எனக்கான அழைப்பு என்பது 4 நாளுக்கு முன்பே வெள்ளிக்கிழமை நான் அங்கே செல்கிறேன். அங்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களையும் மற்ற தலைவர்களையும் சந்திக்கிறோம். கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் சொன்னது போல 4 நாட்களில் சுமூகமாக எந்த ஒரு பிரச்சனையின்றி முடிவடைந்துவிடும். நான் திமுகவுக்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணுவேன். கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்குது. எலெக்ஷன் வரனால எனக்கு நிறைய கடமையும் இருக்குது. அதோட என்னுடைய லாபம் என்னன்னு பார்க்காம இந்த நாட்டுக்கு என்ன தேவைங்கிற காரணத்தினால கூட்டணியில் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன். கண்டிப்பாக உண்டு. அதை பற்றி பேசத்தான் இப்போ போயிட்டு இருக்கேன். பேசிட்டு உங்களுக்கு இன்னும் கூடிய விரைவில் மறுபடியும் நான் பேச வேண்டியிருக்கும். எனக்கு இது கடமையாக நினச்சிட்டு இருக்கேன் தவிர இதில் எனக்கு என்ன பெரிய லாபங்கிறத பற்றி யோசிக்காம நான் சொல்லும்போது கிண்டல் அடித்தாங்க. இந்த அலையன்ஸ் எதுக்காகன்னு கேட்டாங்க. இப்போ தேவை, நாட்டுக்கு தேவைன்னு நான் சொன்னேன். அதே காரணத்துக்காக தான் நான் எம் கண்டினியூவிங் இந்த அலையன்ஸ். புதியவர்களுக்கான வாய்ப்புகள் மக்கள் நீதி மையத்தில் எதிர்பார்க்கலாம். எப்பவுமே இருக்கு மக்கள் நீதி மையத்தில். நான் தான் அதில் இருக்கிறதுக்குள்ள பழைய ஆளு. போன எலெக்ஷன் மாதிரி இந்த எலெக்ஷனையும் என்டிஏ கூட்டணி எதிர்கொள்ளும்னு புதிய கட்சிகள் நிறைய வந்திருக்கிறாங்க. தேர்தல் வாக்குறுதிகளும் சீக்கிரமாகவே நாங்கள் சொல்லுவோம்னு சொல்லியிருக்காரு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி. தேசிய ஜனநாயக கூட்டணி மறுபடியும் சிறந்த முறையில் புதுச்சேரி மாநில மக்களுக்காக பணியாற்றுவதற்கு பல திட்டங்களை கொண்டு வருவதற்கும் பல திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் இந்த தேர்தலிலும் கூட்டணி அமைத்து, கூட்டணி எப்பொழுது கூட்டணி இருந்து கொண்டே இருக்கின்றது, இந்த தேர்தலிலும் அதன் மூலமாக திட்டங்களை செயல்படுத்துவதற்கு நாங்கள் அந்த தேர்தல் சந்திக்க இருக்கின்றோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிதாக ஒரு கட்சி இணைந்திருக்கின்றது. ஏடிஎம்கே இருக்கின்றது. புதிதாக ஒரு கட்சி இணைந்திருக்கின்றது. அது நம்முடைய மத்திய பாரத பிரதமர் அவர்கள், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களும் அந்த கட்சி நம்மோடு வரும்பொழுது இன்னும் பலமாக இருக்கும், நன்றாக இருக்கும், வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் என்று கூறியிருந்தார்கள். அவர் அதை அதோடு இணைத்து அந்த தேர்தல் கூட்டணி சந்திக்கலாம் என்று ஒரு ஆலோசனை கூட்டணி அறிவித்திருந்தார்கள். அதனுடைய அடிப்படையில் அந்த கட்சியும் இப்பொழுது இந்த கூட்டணி இணைந்திருக்கிறது. அது பிறகு தெரிவிப்போம், எந்தெந்த தொழில் என்னென்ன தெரிவிப்போம். அதாவது இந்த தேசிய கூட்டணியில், ஜனநாயக கூட்டணியில் அது சொல்லும்போது விரிவாக சொல்லுவோம். அப்ப சொல்றோம். நன்றி, வணக்கம். தேர்தலை விரைவில் சந்திக்க போறீங்க. இப்ப தேர்தல் வாக்குறுதி அது போல திட்டங்கள் நிறைய சொல்லுவோம். அது பிறகு சொல்லுவோம். செந்தில் பாலாஜி மாதிரி கேஎன் நேருவும் அரெஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கிறனால, அதாவது இருட்டில் நம்ம தனியாக போனால் எப்படி பயமாக இருக்குமோ அதே மாதிரி பயந்து போய் அமைச்சர் கேஎன் நேரு என்னென்னலாமோ பேசிட்டு இருக்காரு. அதோட முக்கியமாக திமுக காரங்க இபிஎஸ் சீன்றதுக்கு முன்னாடி அவங்களோட முதுக பார்த்துக்குன்னு பேசியிருக்கிறாரு பாஜக மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன். விரைவில் செந்தில் பாலாஜியை போல, அவர் பக்கத்து மாவட்டம் கரூர் இருக்கிற செந்தில் பாலாஜியை போல விரைவில் ஜெயிலுக்கு போகும் நேரு அவர்கள் இருட்டில் பயப்படுவாங்க. ஒரு மாதிரி அந்த பேய்க்கு பயந்த மாதிரி திருப்பி உளர ஆரம்பிச்சிட்டாரு கே நேரு அவர்கள். 2011 முதல் தளத்தில் சிபிஐ ரெய்டு பண்ணாங்க. தரைத்தளத்தில் அப்போ கூட்டணி, இப்போ இருக்க முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் ஒரு கூட்டணி அவர் பேசினாங்க. சிதம்பரம், தங்கபாலு போன்றவர் கீழே பேசினாங்க. அப்போ முதல் தளத்தில் கனிமொழி, மரியாதைக்குரிய மறைந்த முதல்வர் ஸ்டாலினுடைய அம்மா தயலா அம்மா, அவங்க அம்மையாரோடைய சிபிஐ என்கொயரி பண்ணாங்க. அதெல்லாம் மறந்துட்டாங்க. அப்போ தேர்தல் கூட்டணி இங்கே அன்னைக்கு முடிவு பெறவில்லை. உடனே அப்போ இருந்த திமுக தலைவர் கலைஞர் என்ன பண்ணாருன்னா, அப்போ மத்திய அமைச்சராக இருந்த மு க அழகிரி, தயாநிதி மாறன் இருவரும் டெல்லிக்கு சென்று சோனியா காந்தியின் காலை பிடித்து கெஞ்சி அவர்களை மிரட்டி, ஒரே ஒரு கண்டிஷன் தான், கனிமொழி ஜெயிலுக்கு போவாங்க, ராஜா ஜெயிலுக்கு போவேன்ற ஒரு, இப்போ இருக்க முதலமைச்சர் ஸ்டாலினோட அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்ப கூட ஒரு கண்டிஷனோட
63 சீட்டு கொடுத்துட்டு டெல்லி சென்று தான் கூட்டணியை வந்து மத்திய அமைச்சராக ஆல் பவர்ஃபுல்லாக இருந்த அண்ணன் அழகிரி தான் வந்து டெல்லி போய் கூட்டணி பேச்சுவார்த்தை முடித்து கொண்டு தான் வந்தார்கள். இதெல்லாமல் இப்போ இருக்க திமுக சேர்ந்த அவங்க வசதிக்கு ஏற்ப மறந்துடுவார்கள். இப்போது தேவையில்லாமல் அண்ணன் பழனிசாமி அவர்களே வம்பு கிழக்கிறார்கள். இதெல்லாம் வந்து எப்போதுமே வந்து கடிகார முள் ஒரே மாதிரி விடும், கால முள் ஒரே மாதிரி விட தான் முதுக முதல்ல பின்னாடி சொரிஞ்சு பார்த்துக்கணும். கே நேரு. இது தேர்தல் காலம் அல்ல. வட்ட வட்ட பாறை தம்பி கீழே இறங்கு, நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். இது பக்கா பாலிடிக்ஸ். திமுகவில் இருக்கிற நிறைய அமைச்சர்கள் தேர்தலுக்காக தொகுதி மாறலாம்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கே எந்த தொகுதிக்கு போக போறோன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்கன்னு பேசியிருக்காரு தாவைக்க நிர்வாகி சிடி நிர்மல்குமார். எத்தனை கட்சி திமுகல எத்தனை கட்சி கூட்டணி இருக்குன்னு அவங்களுக்கே தெரியல. வர்ற கட்சியில எடுத்து போட்டிருக்காங்க. அதிமுகவுல எங்க யாரு தலைமையில கூட்டணின்னே தெரியல. இங்க அந்த அதிமுக தலைமையில இருக்க கூட்டணியா இல்ல டெல்லி பாஜக தலைமையில இருக்க கூட்டணி ரொம்ப புதுசா இருக்கு தமிழகத்திலே. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டுல இருந்து போய் டெல்லியில போய் கூட்டணி விவகாரத்தை பேசி டெல்லியில முடிவு செய்யற அளவுக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு அதிமுக ஒரு மிகப்பெரிய கட்சி இவ்வளவு மோசமா இருக்குது. ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது. இதெல்லாம் புதுசா இருக்குது. எந்த ஒரு சின்ன ஒரு பிசுறும் இல்லாமல், எந்த விதத்திலும் ஒரு சின்ன டைவர்ஷன் கூட இல்லாமல் மக்களை மட்டுமே நோக்கி மக்களை மட்டுமே நம்பி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இருக்குது. இது வரைக்கும் திமுக எத்தனை கட்சி கூட்டம் ஒண்ணு இல்லை. நாளைக்கு நீங்க உதயநிதியாவோ இல்ல திமுக ஒரு தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களோ போறப்போ உங்ககிட்ட இருக்கிற கூட்டணி கட்சியோட லிஸ்ட் சொல்லுங்க. அவருக்கு தெரியாது. அவருக்கு 2-3 கட்சியை தவிர அவருக்கு சொல்ல தெரியாது. எத்தனை கட்சி கூட்டணியில் இருக்குன்னே தெரியாம எல்லாரையும் அள்ளி போட்டு ஒரு வண்டியில போயிட்டு இதை வைத்து ஒரு தேர்தலை சந்திக்கிறார். நம்பர் அரித்மெட்டிக் மட்டும் நம்பி. இன்னொரு கட்சி யாரு தலைமையில் இருக்க கூட்டணியே தெரியல. இதுல யாரு சீட்டு கேட்க, அதிமுக வந்து பிஜேபி கேட்கணுமா இல்ல பிஜேபி அதிமுக கேட்கணுமா, மத்த கட்சி யார்கிட்ட கேட்கணும்னு தெரியல. எல்லாரும் மாத்தி சீட்டை அவனுடைய தொகுதி பங்கீடை யார்கிட்ட கேட்கணும்னு தெரியாம எல்லாத்தையும் லிஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நாங்கள் மட்டும்தான் நேராக, எங்களுடைய தலைவர் மட்டும்தான் நேராக மக்களை மட்டுமே நம்பி மக்களுக்காக மட்டுமே இன்னைக்கு வந்து களத்தில் இறங்கி நேரடியா சென்றுட்டு இருக்கோம். இது மாதிரி பல விஷயங்கள், பல தடைகள் வரும். அனைத்தையும் தவிடி பொடியாக்கி இந்த 2026 எங்க தலைவர் முழு அளவில் வெற்றி பெறுவார். அது எந்த மாற்று கருத்து. இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியல் எப்போ அறிவிக்கப்படும்? பிரச்சாரம் எப்போது ஸ்டார்ட் பண்ண போறீங்க சார்? இல்ல அது விரைவில், இன்னும் ஒரு வாரம் இருக்கு. கடைசி கட்ட தயாரிப்பு பணிகள் இருக்கு. முடிஞ்சு விரைவில் அறிவிக்கும். அதிமுக கூட்டணியை பார்த்து முதலமைச்சர் ஸ்டாலின் பயந்துட்டு இருக்காருங்க. அதோட நேத்து கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு சிஎம் சொல்ற கத்துக்குட்டிகள் நாங்க இல்லைன்னு சொல்லி விஜய் அட்டாக் பண்ணி பேசியிருக்கிறாரு அதிமுக எம்எல்ஏ MSM ஆனந்தன். மெகா கூட்டணிக்கு 14 கட்சிகளை கூட்டணி சேர்த்துக்கிட்டு அவங்க எல்லாம் இன்னைக்கு நாங்க தான் ஒரு மெகா கூட்டணி மீண்டும் தமிழகத்துல திமுக ஆட்சிக்கு வரும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த கனவை தகர்த்தெறிகின்ற வகையிலே நம்முடைய பணிகள் மிக சிறப்பாக நாம் செயல்படுத்த வேண்டும். அதுதான் நம்முடைய வேலை. ஏன்னா நம்மளுக்கு எல்லாம் வேலையெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. நம்மளாம் கத்துக்குட்டிகள் இல்லை. இன்னைக்கு கத்துக்குட்டிகள் நிறைய வந்துட்டாங்க. வந்து கட்சி ஆரம்பிச்சோடனே நாங்க தான் முதலமைச்சர் சொல்ற அளவுக்கு இன்னைக்கு கத்துக்குட்டிகள் வந்திருக்காங்க. நாமெல்லாம் பல்வேறு களம் கண்டு, பல்வேறு வெற்றிகளை கண்டு, பல்வேறு சாதனை படைத்த இயக்கங்கள் தான் இன்னைக்கு இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இன்னைக்கு மத்தியில் எடுத்துட்டீங்கன்னா 3வது முறையாக இன்னைக்கு பாரத பிரதமராக மோடிஜி அவர்கள் அமர்ந்திருக்கிறார் என்றால் அவருடைய பணி இந்த இந்திய திருநாட்டிற்காக அவர்கள் எத்தனை திட்டங்களை இந்த 3 முறையான ஆட்சியிலே கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும். குறிப்பாக தமிழ்நாட்டிற்காக மத்திய அரசிடமிருந்து எத்தனை நிதிகளை இந்த தமிழ்நாட்டிற்காக மத்திய அரசாங்கத்திடமிருந்து மத்திய பாரத பிரதமர் அவர்கள் நேரடியாகவே பணமுறை வந்து அந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை நாம் மக்களுக்கு நன்றாக உணர வைக்க வேண்டும். இந்த அண்ணன் சீர் கொடுக்கறது, மாம சீர் கொடுக்கறது எல்லாம் நிப்பாட்டிட்டு முதல்ல உங்க குடும்பத்துக்கு கணவன் சீரையும் தகப்பன் சீரையும் கொடுக்கணும்னு சொல்லி சும்மா கேள்விகளால வெளுத்து வாங்கியிருக்கிறாரு சாட்டை துரைமுருகன். அண்ணன் சீர் கொடுக்கிற மகர கட்டைய பாருங்க. அண்ணன் சீர் கொடுக்க மகர கட்டைய. பெத்த பிள்ளை லண்டன்ல தவிச்சுக்கிட்டு இருக்கு, அதுக்கு பணம் கொடுக்க வக்கில்ல. பெத்த பிள்ளை இங்க சென்னையில பணம் எடுக்க தவிச்சுக்கிட்டு இருக்கா, அவனுக்கு பணம் கொடுக்க வக்கில்ல. இவர் அண்ணன் சீரு, தாய்மாமன் சீர் அப்புறம் கொடுக்கலாம், முதல்ல தகப்பன் சீர் கொடுங்க. அண்ணன் சீர் அப்புறம் கொடுக்கலாம், முதல்ல மனம் கணவன் சீர் கொடுங்க. நாட்டை திருத்த வந்த யோக்கியங்களை பாருங்க, இவர்கள் நாட்டை திருத்துவார்கள். அதிமுக தேர்தல் பரப்புரைக்காக நடிகை கௌதமி பார்த்தீங்கன்னா காசிமேட்டில் மீனவ மக்களை சந்திச்சு, தூய்மை பணியாளர்களை சந்திச்சு அதிமுக ஓட்டு கேட்டது மட்டும் இல்லாமல் பிட் நோட்டீஸையும் கொடுத்துருக்குறாங்க. அந்த காட்சிகளை இப்போ நம்ம பார்க்கலாம்.
சென்னையில இருந்து போடி நாயக்கனூர் வர வாரத்தில் 3 நாள் போயிட்டு இருந்த ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா 6 நாளாக மாற்றிருக்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா மக்கள் செம்ம ஹாப்பியாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு தொண்டர் ஒருத்தர், அதாவது பாஜக தொண்டர் ஒருத்தர் பிரதமர் மோடியை பாராட்டி ஒரு பாட்டும் பாடிக்கிறாரு. அந்த காட்சிக்கு இப்போ நம்ம பார்க்கலாம். பாரதத்தின் பிரதமராக வந்தார் ஐயா, நம்ம பாரதத்தின் பிரதமராக வந்தார் ஐயா, இப்போ தந்தார் ஐயா, நமக்கு தந்தார் ஐயா, இப்போ தந்தார் ஐயா, நமக்கு தந்தார் ஐயா. சென்னை டு போடி நாயக்கனூர் 6 நாளைக்கு ரயில் நமக்கு தந்தார் ஐயா. சென்னை டு போடி நாயக்கனூர் 3 நாளா இருந்தது 6 நாளைக்கு நமக்கு தந்தார் ஐயா. அவருக்கு நன்றி ஐயா, மோடிக்கு நன்றி ஐயா. பிரதமர் நன்றி ஐயா, பிரதமருக்கு நன்றி ஐயா. நன்றி சொல்ல ஆண்டிபட்டிக்கு வந்தோம் ஐயா, நன்றி சொல்ல ஆண்டிபட்டி ரயில்வே ஜங்ஷனுக்கு வந்தோம் ஐயா. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, வந்தே வந்தே. புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் சார்பில் கவர்மெண்ட் காலேஜில் ஓட்டு போடுறதோட இம்பார்ட்டன்ஸ் குறித்து ஒரு கையெழுத்து இயக்கத்தை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வச்சார். இதில் என்னன்னா, மாணவர்கள் அவங்களுடைய கையெழுத்து போட்டது மட்டும் இல்லாமல் கையெழுத்துக்கு கீழே ஓட் ஃபார் டிவிகேன்னு போட்டிருக்காங்க. அந்த காட்சிகளை நீங்களே பாருங்கள். தாவைக்க தலைவர் விஜய் பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்தனமாக அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, அரசியல் அனுபவமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி ரசிகர்கள் பேசியிருக்கிறாங்க. வேற என்னென்னலாம் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இது எப்படிங்க, அதான் பக்குவமா சொல்லிட்டேன். அவர் மூல வளர்ச்சி இல்லாம ஏதோ ஒரு அரசியலுங்கிறத ஒரு விளையாட்டுத்தனமா செஞ்சுக்கிறதுக்கு, அரசியல் யதார்த்தமா பண்றதுக்கு, அரசியல் தெரிஞ்சு ஒதுங்கி இருக்கிறதுக்கு வித்தியாசம். நான் மறுபடியும் சொல்றேன், அவருக்கு கட்டமைப்பு கிடையாதுங்க. விஜய்க்கு கட்டமைப்பு கிடையாதுங்க. கண்டிப்பா மூல வளர்ச்சி இருந்த நேரம் எப்பவும் முற்றுப்புள்ளி வச்சிருப்பாருங்க. சூப்பர் ஸ்டார் சொல்லும் போதே ஒரு நல்ல மனிதன் என்ன சொல்லி இருக்கணும், சார் அது எனக்கு கிடையாது, நீங்க கேளுங்க, இது என்னுடைய பதவி கிடையாது, என்னுடைய பட்டம் கிடையாது, நான் அவரை பார்த்து வளர்ந்தவன், நான் சூப்பர் ஸ்டார் அன்பு தலை. அன்னைக்கு நீங்க அதெல்லாம் நீங்க எல்லாருமே நீங்க நோட் பண்ணலையா? அவர் ஒரு நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் யார சொல்றாரு, எம்ஜிஆர் சொல்றாரு. அதுக்கப்புறம் விஜயகாந்த் புரட்சி கலைஞர், ஒரே ஒரு விஜய் கடைசியா தான் சொல்றாருன்னா ஒன்மன் தெரியலையா? நீ இப்ப இந்த விஜய் என்ன செஞ்சிருவாருன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. இந்த 50 நாள் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு தருதலையா போய் பாவம் அங்க இருக்கிற சின்ன பசங்களை எலெக்ஷன்ல நிப்பாட்டி, அவங்க குடும்பத்துல இருக்கிற கொஞ்ச நெஞ்ச காசையும் கொண்டு நிப்பாட்டி, இவங்களை புள்ளா நிப்பாட்டி தெரு கூட்டுருவாங்க. சார் விஜய்க்கு எதிராக தான் செயல்படுறோம். விஜய் அவரை இந்த மாதிரி ஆட்களை எதுக்கு பக்கத்துல வச்சிருக்கானே? விஜய் தானே அந்த லீடரு, ஒரு கட்சிக்கு அவர் தானே தலைவர். ஏப்பா உங்க என்ன சப்ஜெக்டோ அதை பேசுங்கன்னு சொல்லணும்ல. சரி, அதை தாண்டி ஒரு உயர்ந்த பதவியில இருந்த ஒரு முன்னாள் அமைச்சர் இருக்காருல்ல, அவர் கண்டிக்கணும்ல. அவரையெல்லாம் தாண்டி இவர் என்ன சொல்றாரு, நீ ரஜினிகாந்த் பழக்கம்னா என்ன பழக்கம் உங்களுக்கு? நீ எந்த அமைப்புல இருந்திருக்கா? உனக்கு இந்த ரசிகர் மன்றத்துக்கு என்ன சம்பந்தம்? நான் தமிழ்நாடு ஃபுல்லா போனேன்னு சொன்னா இது ஒரு போக்கஸ். நாளைக்கு அப்படியே நீங்க வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். நீ இவ்வளவு தூரம் சொல்றீங்க, அந்த வாயை திறந்து விஜய் சொல்ல மாட்டாரா? எப்ப அவர் வயசு என்ன, எங்க வயசு என்ன? நீங்க தலைவர் சப்ஜெக்ட் விடுங்கன்னு அவர் பேட்டி கொடுக்கணும்ல, கண்டிக்கணும்ல. மன்னிப்பு எங்க சார்? மன்னிப்புங்கிற போர்வையில எப்படி ஒரு தரந்தாழ்ந்து பேசியிருக்காருன்னு தானே சொல்றோம். இனி நிறைய சுவாரஸ்யமான அரசியல் நிகழ்வுகளை பக்கா பாலிடிக்ஸ் பகுதியில் பார்த்தோம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸ்டே டியூன். இது தமிழ் ஜனம். டாடா டேக் கேர் அண்ட் பாய். இட்ஸ் பிரகாஷ் கடற்கரை.